வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு ஆதரவு அளித்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்ய மறக்காதீர்கள். வாருங்கள், இனி கதைக்குள் செல்வோம். எபிசோட் 2. மீனா சென்றதும் விசிலடித்தபடியே உள்ளே வந்த அர்ஜுன் தன் போனை எடுத்து பார்த்தவன், இந்த பட்டிக்காடு போனாமா வந்தாமான்னு இருக்கிறாளா, இவளை போய் வெத்தலைப்பாக்கு வச்சு அழைச்சிட்டு வரணுமா என்று அழுத்து கொண்டவன் அவள் நம்பருக்கு டயல் செய்தான். பித்து பிடித்தவள் போல் அவன் இருந்த அறைக்கு வெளியில் அமர்ந்திருந்த மீரா போன் அதிர்ந்ததும் சுயம் பெற்றவள் பட்டென்று அது சத்தம் எழுப்புவதற்குள் சைலண்டில் போட்டாள். தன் வாயை பொத்திக்கொண்டு அங்கு நிற்காமல் கால் போன போக்கில் நடக்கலானாள். எங்கு செல்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று எதுவும் அவளுக்கு விளங்கவில்லை. ஆனால் அவ்விடத்தில் நிற்க மனம் ஒப்பவில்லை. அவனிடம் பேசவும் விரும்பவில்லை. எத்தனை பெரிய துரோகத்தை செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எனக்கு போன் செய்கிறான் என்று குமுறியவள் ஊரின் எல்லையில் உள்ள கோவிலின் மரத்தடியில் தலையை சாய்த்தாள். சன்னிதானத்தில் சிரித்த முகமாக அமர்ந்திருந்த அம்மன் சிலையை பார்த்தவள் விரக்தியாக சிரித்தாள். அவ்வளவுதானா, இல்ல இன்னும் இருக்கா? நேர்ல நின்று நெஞ்சில குத்தி இருந்தா கூட சுகமா வாங்கியிருப்பேன். ஆனா கூடவே இருந்து முதுகுல குத்த வச்சிட்டியே, நீ எல்லாம் எதுக்கு தெய்வம்னு இருக்கிற என்று சாடியவள் வாய்விட்டு கதறத் தொடங்கினாள். எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. வாழ்வே சூனியமானது போல் தோன்ற இதற்கு மேல் எதற்காக வாழ வேண்டும் என்று மனம் உடைந்தவள் அருகில் இருந்த கிணற்றை பார்த்தவள் அதை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். மீராவிடம் சண்டை போட்டுவிட்டு டவுனுக்கு சென்ற துளசி 12 மணிக்கு வரும் பசியிலிருந்து இறங்கியவளின் கண்ணில் பட்டது மீரா கிணற்றை நோக்கி செல்லும் காட்சி. இவ இங்க என்ன பண்ணுறா என்று யோசித்தபடி தன் பையை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி நடக்க அதற்குள் மீரா கிணற்றுள் குதித்திருந்தாள். ஐயோ மீரா, யாராவது வாங்க, காப்பாத்துங்க, என் ஃப்ரெண்டு கிணத்துக்குள்ள விழுந்துட்டா என்று கத்தி கூச்சல் போட்டவள் கிணற்றை நோக்கி ஓட பஸ் ஸ்டாண்டில் இருந்த சில இளவட்டங்களும் வயல்வெளியில் இருந்த சில ஆட்களும் கிணற்றுக்குள் குதித்தன. துளசி அழுதபடி அவர்களை பார்த்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் மீராவை இழுத்து வந்து மேலே போட்டனர். வயதான மூதியவர் அவள் வயிற்றை அமுக்கி தண்ணீரை வெளியேற்ற இருமலுடன் கண்களை திறந்தாள் மீரா. ஹேய், நல்லா இருக்கியாடி, ஏண்டி வெயில் நேரத்துல இங்க தனியா வந்து தொலைச்ச என்று கோவப்பட அவளுக்கு கண்ணீர் தான் வந்தது. காலையில் அவளை என்ன பேச்சு பேசி அவமதித்தேன், அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னிடம் நலம் விசாரிக்கிறாள். கணவன் உறவு பொய்த்து போக தோழி உறவாவது உண்மையாவது கிடைத்திருக்கிறதே என்று அந்த நொடியிலும் பேதை மனம் சந்தோஷப்பட்டு கொண்டது. ஏம்மா, இனிமே பார்த்து போயிடுவீங்கல்ல என்று பெரியவர் கேட்க, இதுக்கு மேல நான் கூட்டிட்டு போயிடுவேன், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா என்று துளசி கையெடுத்து கும்பிட முன்பின் தெரியாத இளவட்டங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தம்பி என்றாள் துளசி. பரவாயில்லக்கா, நீங்க பார்த்து பத்திரமா அந்த அக்காவை கூட்டிட்டு போங்க. ஆமா, எதுக்காக நீங்க கிணத்து பக்கம் வந்தீங்க என்று கேள்வி எழுப்ப, அதுவா தம்பி, ரொம்ப தாகமா இருந்தது, தண்ணி குடிக்கலான்னு வந்தோம். நான் வர்றதுக்குள்ள இவ முன்னாடியே வந்துட்டா, நீச்சல் வேற தெரியாது. கிணத்து பக்கம் வந்ததும் கீழே எட்டி பார்த்ததுல தலை சுத்தி அப்படியே கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. நல்ல வேலையா நீங்க எல்லாம் அவளை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க என்று துளசி கூற, சரிக்கா, இனிமே நீச்சல் தெரியலனா கிணத்து பக்கமோ குளத்து பக்கமோ தனியா போக வேணான்னு சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம் என்று இளவட்டங்கள் விடை பெற்று கொள்ள அவர்களுள் ஒருவன் தனது சகோதரனுக்கு இந்த தகவலை தெரிவிக்க அந்த சகோதரனின் மூலம் அர்ஜுனுக்கு மீரா கிணற்றில் விழுந்த செய்தி சென்றடைந்தது. மீரா வா, அப்படி நிழலுக்கா போவோம் என்று அழைத்து சென்ற துளசி அவளை ஓங்கி அறைந்தாள். மீரா எந்த சலனமும் இன்றி வெற்று பார்வை பார்த்தாள் தோழியை. என்ன காரியண்டி பண்ற, எதுக்காக கிணத்துக்குள்ள குதிச்ச என்று கோபமாக கேட்க, எதுக்கு நான் உயிர் வாழணும், என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம், நான் செத்தால் யார் வருத்தப்பட போறாங்க, யார மழை போல நம்பி இருந்தேனோ அவனே பொய்யா போயிட்டான், எனக்கு வாழவே பிடிக்கல துளசி. காலையில நீ சொல்லும் போது கூட உன்னை நம்பாம என் புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கையில உன்னையே தூக்கி எரிஞ்சு பேசினேன். உன்னை அவமதிச்சதுக்கு தண்டனையா எனக்கு கடவுள் உன்னை அவமதிச்சதுக்கு சரியான தண்டனையை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. நீயும் நானும் பேசிட்டு இருக்கும்போது என் புருஷன் இன்னொருத்தியோட என்னோட பெட்ரூம் ரூம்குள்ள கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கான். இது கூட தெரியாத அடிமுட்டாளா நான் இருந்திருக்கேன் என்று குலுங்கியால, அடிப்பாவி, என்ன காரியம் செய்ய பார்த்திருக்க, நீ செத்துட்டா எல்லாம் சரியாகிடுமா, நீ உயிரோட இருக்கும் போதே உன் புருஷன் அவளை கூட்டி வந்து கூத்தடிக்கிறான், நீ செத்துட்டனா அவனுக்கு இன்னும் வசதியா போயிடும், அவங்களுக்கு இதைத்தான் நீ செய்ய விரும்புறியா என்று கோபமாக கேட்க, முடியல துளசி, அந்த ஆளுக்கு நான் என்ன குறை வச்சேன், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சான், அவன் நெஞ்சில நீன்னு பச்சை குத்தி இருக்கான்,
என்னை நினைச்சுதான் குத்திக்கிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவரோட குணமே சிடு சிடுன்னு இருக்கிறதுன்னு நினைச்சு அவர் என்னை என்ன திட்டினாலும் குறை சொன்னாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அவர் பார்க்க பழாப்பழ மாதிரி வெளியில எழிஞ்சு விழுந்தாலும் உள்ளுக்குள்ள என் மேல ரொம்ப காதலோட என்னோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அந்த மீ என்ற எழுத்து அவளை நினைச்சு பச்சை குத்திக்கிட்டதா அவங்க 2 பேரும் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அவனோட நெஞ்சில பொண்டாட்டி மாதிரி சட்டமா சாஞ்சிட்டு இருந்தா. அதை பார்த்தப்பவே எனக்கு செத்துடலாம் போல இருந்தது. ஒரு நாள் கூட என்கிட்ட அவன் சிரிச்சு பேசினது கிடையாது. எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். இப்பத்தானே தெரியுது அவன் கண்டவளை நினைச்சு என்னோட வாழ்ந்திருக்கிறான்னு என்று துளசியை கட்டி கொண்டு அழாத மீரா, உன் கண்ணீருக்கு அவங்க தகுதியானவங்க கிடையாது. துரோகம் பண்ண அவனே சந்தோஷமா வாழும்போது எந்த தப்புமே பண்ணாத நீ எதுக்கடி உசுர விடணும்? நீ செத்துட்டா அடுத்த 3 மாசத்துல உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டு அவளோட கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவான். மறு வருஷம் நீ இருந்த சுவடு கூட அந்த வீட்டுல இருக்காது. ஆனா ஓ மூலமா இந்த பூமிக்கு வந்த குழந்தைங்க என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா என்று துளசி கோபமாக கேட்கவும் ஐயோ என்று அதிர்ந்தது அவளது மனம். அப்படியே சரிந்து அமர்ந்தவள் தலையாக அடித்து கொண்டாள். இந்த ஆளு பண்ண துரோகத்தை நினைச்சு பெத்த பிள்ளைகளை மறந்துட்டேனே. நான் பாவி துளசி, நான் பாவி. நான் இல்லைன்னா என் குழந்தைங்க அம்மானு போய் யார்கிட்ட நிற்கும்? தப்பு பண்ணிட்டேனே. கோபத்துல யோசிக்காம முடிவு பண்ணிட்டேனே. நான் தாய் தகப்ப இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்டத்தை என்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்க பார்த்தேனே என்று கண்ணீர் வடிக்க அவளை பார்த்த துளசிக்கும் மனம் பாரமானது. அவளை தேற்று வழி தெரியாமல் தவித்து நின்றாள். மீரா, நடந்ததை நம்மளால நிச்சயமா மாத்த முடியாது. ஆனா எதிர்காலத்தை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். நீ இப்ப ரொம்ப தைரியமா இருக்கணும். உன் புருஷனுக்காக நீ வாழுறியோ இல்லையோ, உன் பிள்ளைகளுக்காக நீ வாழ்ந்தாகணும். அவங்களுக்காக யோசி என்று துளசி கூற, எனக்கு அந்த ஆளை பார்க்கவே பிடிக்கல துளசி. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் என் பசங்களை கூட்டிட்டு போயிடணும் என்று மீரா கூற, சரி போய் என்ன பண்ண போற? கையில ஏதாவது வருமானம் இருக்கா? இல்ல நகை நட்டுன்னு ஏதாவது வச்சிருக்கியா என்று துளசி நக்கலாக கேட்க வாயெடுத்து போனாள் மீரா. கணவனை அண்டி வாழ்பவளுக்கு எந்த பணமும் தன் கையில் இல்லை என்பது இப்போதுதான் அவளது மூளைக்கு உரைத்தது. நகை என்று ஏதும் இல்லை. தாய் தகப்பன் இல்லாத நிலையில் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எவ்வித வரதட்சணையும் கேட்காமல் அர்ஜுனனின் பாட்டி பெண் கேட்கவும் விட்டால் போதும் என தள்ளிவிட்டு விட்டனர். தன் இயலாமை எண்ணி மீண்டும் கண்ணீர் தான் பெருக்கெடுத்தது. மீரா, திரும்பவும் சொல்ல வைக்காத. அழுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ எதை பத்தியும் யோசிக்காத. வா வீட்டுக்கு போலாம். உன் பிள்ளைகளுக்காக உன் புருஷனோட சேர்ந்து வாழப்பாரு என்று துளசி கூற, சி, அவனோட சேர்ந்து வாழுறதா? அதுக்கு நீ மறுபடியும் என்னை இந்த கிணத்துலயே பிடிச்சு தள்ளி விட்டடலாம். எனக்கு வாந்தி வருது அவனோட வாழ்ந்ததை நினைச்சு என்று மீரா அருவருப்பாக முகத்தை சொல்லிக்க, இங்க பாரு மீரா, வீர வசனம் எல்லாம் பேச நல்லாதான் இருக்கும். ஆனா நடைமுறைக்கு எதுவும் ஒத்து வராது. ஓ புருஷனோட வாழ முடியாதுன்னு சொன்னா அடுத்து என்ன பண்றதா இருக்க என்று துளசி கோபமாக கேட்க, அதான் எனக்கும் தெரியல துளசி. ஆனா அவன் கூட என்னால வாழ முடியாது என்று வெறுப்பாக கூற, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத மீரா. இது உன்னோட வாழ்க்கை. இதை நீயே விட்டு கொடுக்கணும். நியாயப்படி தருமப்படி நீதான் அவனோட பொண்டாட்டி. அந்த மீனா இடையில் வந்தவள். அவளுக்கு உன்னோட வாழ்க்கையை தூக்கி கொடுக்க போறியா? நீ எங்க போனாலும் உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நமக்கான பாதுகாப்பு நம்ம புருஷன்தான். அவனால 10 பைசா பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஆம்பளைன்னு நமக்கு துணையா ஒருத்தன் இருந்தாதான் மத்தவங்க நம்மளை சீண்ட மாட்டாங்க. இல்லைன்னா எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படா இவளை அனுபவிக்கலாம்னு அலையிற ஜென்மங்கள் தான் இந்த சமூகத்தில் அதிகமா இருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உன் புருஷனோட நீ இருந்தால் மட்டும்தான் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் சரியான அங்கீகாரத்தோட இந்த சமூகத்துல வாழ முடியும் என்று துளசி அழுத்தமாக கூற அவளை விக்கித்து பார்த்தாள் மீரா.